வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. இன்னும் 2 நாள் தான் நம்ம கையில் இருக்குது. ஆல்ரெடி நேற்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்டட் யூனிட்ஸ், அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய யூனிட்ஸ் அப்படின்ற யூனிட்ஸ்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் நீங்கள் எதெல்லாம் படிக்கணும், அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்ற வீடியோ போட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் யூனிட்ஸ் வந்து நமக்கு இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 11, 12, 13 தான். இதில் வந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா நேமிங் ரியாக்ஷன், ஐடென்டிஃபை, ஏபிசிடி இது ரெண்டும் நமக்கு கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புக் பேக்கில் ப்ரிப்பரேஷன் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் நல்லா பார்க்கணும். நெக்ஸ்ட் புக் பேக்கில் கன்வெர்ட் கொஸ்டின் இருக்கும், அதாவது இந்த ரியாக்டன் இந்த ப்ராடக்ட்டை எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்புறம் ரீசனிங் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, எது மோர் பேசிக் இல்லை எது மோர் அசிட்டிக்கு அப்படின்ற கம்பேரிசன் மாதிரி கேட்டிருப்பாங்க. சரிங்களா, அந்த அமீன்லாம் நிறையா வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். இன்னொரு முக்கியமாக சொல்லிக்கிறேன் தங்கங்களா, இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தேடி படிக்க லேட் ஆகும். அது எல்லாமும் ஒட்டு மொத்தமாக ஒரே பிடிஎஃப் அவைலபிள் இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணுங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் இன்சைட் ஒன்வர்ட்ஸ் வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லை அதை படிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா ஆன்சரோட தான் சார் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட அது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம், பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். ஓகேவா தங்கங்களா? ரைட், வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் மெட்டீரியல்லாம் கேட்டிருக்கீங்க, சார் ஒரு மாடல் கொஸ்டினாக கொடுங்கன்றீங்க. அது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் நிறைய கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி சின்ன சின்ன நோட்ஸும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட், வாங்க. யூனிட் 11 பொறுத்த வரைக்கும் இதை எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்படியே ஒவ்வொரு பேஜ் வைஸாக போயிருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே வால்யூம் 1 வால்யூம் 2ல் எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம். சரிங்களா சார், இதை மட்டும் படித்தா நான் சென்டம் எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல மார்க் எடுக்கக்கூடிய பசங்க இன்னும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும், படிக்க சிரமப்படுற பசங்க ஓரளவு நல்ல மார்க் எடுக்கிறதுக்குமான கேட்டகரிஸ் தான் கொடுத்துருக்கேன். சென்டம் எடுத்தாகணும் அப்படின்னா அவங்க எல்லாமே தான் படிக்கணும். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பசங்க தான் இந்த ஆர்கானிக்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுவாங்க. சரிங்களா, அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? இப்போ நான் கொடுக்குற கொஸ்டினை இன்றைக்கி நைட்டு நீங்கள் பார்த்துட்டு உடனே நான் நாளைக்கு படித்து எழுத முடியும்னா வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் 1-2 நீங்கள் விட்டுருக்கலாம். அது உங்கள் கண்ணுக்கு இப்போ தெரியலாம், அதை நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்காகத்தானே தவிர இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இவ்வளவு கொடுக்குறீங்க, எப்படி சார் படிக்க முடியும்? இது வந்து இன்றைக்கி நைட்டு படித்து நாளைக்கு எழுதி 100க்கு 100 வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறையா யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 30 கொஸ்டின்ஸு, டாப் 20 கொஸ்டின்ஸு, ஷுர் கன்ஃபார்ம் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மினிமம் கொஸ்டின்ஸ் கொடுத்து நம்ம அவங்க தான் கொஸ்டின் பேப்பர் எடுத்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான வீடியோ தான் பார்த்தீங்கன்னா நிறையா வைரல் ஆகிட்டு இருக்குது. அதாவது ரொம்ப ஜென்யூனாக இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் முயற்சியால் மட்டும் தான் எடுக்க முடியும். நான் கொடுக்குற ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் படித்து சென்டம் எடுக்க முடியும் அப்படின்னா இப்போ ஏகப்பட்ட பேர் எடுக்க முடியும். சரிங்களா, அப்போ ஒரு வருடமாக அதுக்கு முயற்சி எடுத்து படிக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும்னா இந்த மார்க் எடுக்க முடியும். அதை நான் உத்தரவாதமாக சொல்வேன். சரிங்களா, லாஸ்ட் நைட் உட்காந்து ஒரு 15 கொஸ்டினை படிச்சுட்டு போய் நான் பாஸ் ஆவேன், அது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் சென்டத்துக்கு வாய்ப்பு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ரைட், வாங்க பார்க்கலாம். யூனிட் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்கை திருப்பிங்கன்னா அப்படி பேஜ் வைஸாக கொடுத்து நீங்கள் சிரமப்பட வேணாம்னு என்ன பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். அது உங்களுடைய நேரத்தை குறையும், உங்கள் நேர விரயத்தை குறைக்கிறதுக்காக. சரியா, சபானிஃபிகேஷன் அந்த பேஜ் நம்பரை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, லூகாஸ் டெஸ்ட்லாம் 5 மார்க்கு, விக்டர் மேயர் 5 மார்க்னு வரக்கூடியது இருக்குது. ஸ்டேஜ் ரூல் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் கீழே இருக்குது, யூனிட் 11 பிளேலிஸ்ட் கீழே இருக்குது, அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி அதில் நேமிங் ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஸ்வர்ன் ஆக்சிடேஷன், பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைக்காலும் பார்க்கணும், ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசராலும் பார்க்கணும். சரிங்களா, ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைக்கால் வித் பெர் அயோடிக் ஆசிட் அது ரொம்ப முக்கியம். டவுஸ் ப்ராசஸ், ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்ரிக் ஆசிட். நான் சொன்னேன் ஒரு சிலர் தெரியாமல் இருக்கும் சார், அது பார்க்காம விட்டுருப்பீங்க, அது கடந்து போயிருப்பீங்க. அதனால தான் அதை கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன், பேஜ் நம்பரோட போட்டிருக்கேன். படிக்கிற பிள்ளையே கவனம் அதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. ஹோல்ஸ் ரியாக்ஷன் கேட்கலாம், இல்லை ஹோல்ஸ் ஸ்கீமிட் ரியாக்ஷன் கேட்கலாம். ரீமன் டீமன் ரியாக்ஷன், டாலின் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து முக்கியமான கொஸ்டின் பாருங்க, டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் ஆல்கஹால் ஃபீனால். ஆல்கஹாலை ஃபீனால டிஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 டெஸ்ட் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர் இது பார்க்கலாம். ஃபிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். அடுத்து யூசஸ் ஆஃப் டையத்தில் ஈத்தர், அதே மாதிரி யூசஸ் ஆஃப் அனிசோல். சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூசஸ் எல்லாமே நம்ம ஓவராலாக படிக்கணும், ஏன்னா ஒன்றில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் மினிமமாக ஈத்தரில் 2 இருக்குனால அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா தங்கங்களா? திரும்ப சொல்கிறேன், நேமிங் ரியாக்ஷன்ஸ் மொத்தமும் நம்ம பிடிஎஃப் அவைலபிள் இருக்குது, வேணுமா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம்.
யூனிட் 12 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்தோம் அப்படின்னா ஓசோனலைசிஸ் ஆஃப் அல்கீன்ஸ், ரோசன்மன் ரிடக்ஷன், ஸ்டீஃபன் ரியாக்ஷன், இடாட் ரியாக்ஷன் இதெல்லாமே 151ல தான் இருக்கு. கேட்டர்மேன் ஹோச் ரியாக்ஷன், ஃபிடல் கிராஃப்ட் அசைலேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் யூரோட்ரோப்பினுடைய ப்ரிப்பரேஷன், யூசஸ், ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாப்பப் ரூல், அடுத்து கிளைமன்சன் ரிடக்ஷன், உல்ஃப் கிஸ்னர் ரிடக்ஷன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பின்னகால் ரொம்ப முக்கியம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பின்னகாலை பார்த்துக்கோங்க, அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 161ல தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து முக்கியமான கொஷின் ஆல்டால் கண்டென்சேஷன் டெஃபனிஷன் எக்ஸாம்பிள், அதோட சேர்த்து மெக்கானிசமும் படிச்சுக்கோங்க. ஏன்னா மெக்கானிசம் ரெண்டு தான் இருக்குது. ஒன்று ஆல்டால் கண்டென்சேஷன், இன்னொன்று கன்னிசார ரியாக்ஷன். ஸோ இது ரெண்டுக்குமே டெஃபனிஷன் அதோடைய மெக்கானிசம் படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வேணும்னு வச்சிங்க அப்படின்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்து கிளைன்சன் ஸ்கீமிட் கண்டென்சேஷன், கன்னிசார ரியாக்ஷன் மெக்கானிசம் தான் சொன்னேன் நான். கிராஸ்டு கன்னிசார ரியாக்ஷன், அதாவது கிராஸ்டு ஆல்டாலும் இருக்குது, கிராஸ்டு கன்னிசாராவாக இருக்குது, ரெண்டையும் படிச்சு வச்சுக்கோங்க. பென்சோயின் கண்டென்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த யூனிட் 12ல கொஞ்சம் நிறையாவே நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? பிக்ரின் ரியாக்ஷன், நவநகல் ரியாக்ஷன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் சிஃப் பேஸ் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, கவனமாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் மேலசைட் கிரீன் டை இப்படி கேட்டுருவாங்க. அடுத்து டெஸ்ட் ஃபார் அல்டிகைட் படிச்சுக்கோங்க, அதான் மொத்தம் 4 இருக்கும், ஏதாவது 2 ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. யூசஸ் ஆஃப் அசிட்டால்டிகைட், டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இது கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஹோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பாக்சிலேஷன், ஆல்ஃபா ஹாலஜனேஷனும் கேட்டுடலாம், அப்படி இல்லைனா HVZ ரியாக்ஷன். ஓகேவா? ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் ஏன்னா மேலே போட்டேன், இருந்தாலும் ரிப்பீட் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன், கிளைன்சன் கண்டென்சேஷன், ஹாஃப்மேன்ஸ் டிகிரடேஷன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் நேமிங் ரியாக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இன்டீரியரில் இந்த பிக்ரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்ஃபா ஹாலஜனேஷன் அப்படின்ற நேம் மாறி இருக்குல்ல, மேலசைட் கிரீன் டை ப்ரிப்பரேஷன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து என்ன பண்ணுங்க, படிச்சுட்டு எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேவா? வாங்க நம்ம இப்போ 13 லெசனுக்கு போகலாம். யூனிட் 13 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் இருக்கக்கூடிய டாட்டோமெரிசம் படிச்சுக்கோங்க, அந்த எக்ஸாமோட படிச்சுக்கோங்க. ஓகேவா? அசிஃபார்ம் நைட்ரோஃபார்ம் டிஃபரன்ஸ் இருக்கும், இது புக் பேக் தான் படிச்சிருப்பீங்க, ரீகால் பண்ணிக்கோங்க, ஹெட்டிங் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஆயில் ஆஃப் மிர்பேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்து நெஃப் கார்பனைல் சிந்தசிஸ், அடுத்து மெண்டியஸ் ரியாக்ஷன், கேப்ரியல் தாலமைடு சிந்தசிஸ், ஹாஃப்மேன்ஸ் அமினோலைசிஸ், சாபிட்டியர் மால்கி மெத்தட், அடுத்து டயோசைசேஷன், லீபர்மேன்ஸ் நைட்ரசோ டெஸ்ட், இதுதான் எல்லோ ஆயிலாக வரக்கூடியது. கார்பலமின் ரியாக்ஷன், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹாஃப்மேன் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சான்மேயர் ரியாக்ஷன், கேட்டர்மேன் ரியாக்ஷன், பிளாட்ஸ் ஸ்கீமன் ரியாக்ஷன், ஹோம்பர்க் ரியாக்ஷன், ட்ரோப் நைட்ரில் கண்டென்சேஷன், அடுத்து லீவின் ஹியூசர் அசிட்டிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா. இதெல்லாம் இன்றைக்கி ஒரே நாள் நைட்டில் படிக்க முடியாது, ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரீகால் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் எதுவும் படிக்காமல் விட்டுருக்கீங்க, 1-2 இதில் விட்டு போயிருக்கா அப்படின்னா அதை படித்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன்ஸ், இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் தயவுசெய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா எதெல்லாம் ஏபிசிடி ஐடென்டிஃபை ஏபிசிடி கொஸ்டின்ஸில் வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத புக்கில் பேஜ் வச்சு நடத்திருக்கேன். சரிங்களா? அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரிய பார்த்தீங்கன்னா தம்மையில், ஸோ இதுதான் அங்கே இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதில் போய் தேடி போய் படிச்சுக்கோங்க, அது போட்டிருக்கேன். அதே மாதிரி வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுலேயுமே வெயிட்டேஜ் எது மொத்தம் அதிகம் கொடுத்து படிக்கணும், எந்த கொஷின்ஸை நீங்கள் படிக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு 10 பப்ளிக் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸை வந்து அனலைஸ் பண்ணி கம்பல்சரி 2 மார்க் எதெல்லாம் கேட்டிருக்காங்க அது வந்து வித் ஆன்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கம்பல்சரி 3 மார்க் எதெல்லாம் கேட்டிருக்காங்க அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். முக்கியமான விஷயம் இந்த 38th கொஸ்டின் இருக்குல்ல, அந்த ஆர்கானிக்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின், கடைசி கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இந்த 10 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எதெல்லாம் 38th கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம். அப்படி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கூட டிஸ்கிரிப்ஷனில் கீழேயும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள் தங்கங்களா. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துருங்க மாணவ தங்கங்களா. நன்றி. ஆல் தி பெஸ்ட் தங்கங்களா.